Hello friends, welcome to my channel. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு என்னோட பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஜாக்ஃப்ரூட் சீடு வச்சு ஒரு கட்லெட் செஞ்சு பார்க்கலாம். இந்த ஜாக்ஃப்ரூட் சீட் கட்லெட்டை நம்ம ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் ஆட்டம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சக்கை விதையை எடுத்து அதை நம்ம ஒரு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய தோடை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ள ப்ரௌன் கலரில் இருக்க நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னா அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம். வேக வச்ச சக்கை விதையை நம்ம இந்த மாதிரி கைகளாலே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மாவு மாதிரி மசிக்க தேவையில்லை. கொஞ்சம் முழுசாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும் போது நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட்லெட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக இங்கே நல்லா பொடியாக நறுக்குன வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா தேவைன்னா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா இதில் வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம இன்னி கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள், வத்தல் தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக சாட் மசாலா கூட ஆட் பண்ணியிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம இனி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவை தூவி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்தோன்னா எல்லா மசாலாவும் நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டி நமக்கு நல்லா சூப்பரான ஒரு கட்லெட்டாக கிடைக்கும். கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சக்கை விதை கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை இனி நம்ம கட்லெட் ஷேப்புக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வெஜிடேரியன் டிஷ்ஷுங்கிறனால நம்ம எக்கெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து இந்த கட்லெட்டை அதில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் மறுபடியும் புரட்டி எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா கட்லெட்டையும் இதை மாதிரி நம்ம பிரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம இனி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லா சைடும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜாக்ஃப்ரூட் சீட் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த கட்லெட் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்குது. இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இங்கே மசாலா கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய மசாலா ஆட் பண்ணுவீங்கன்னா நிறைய மசாலா ஆட் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஜாக்ஃப்ரூட் சீட் கட்லெட்டை நம்ம சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு ஜாக்ஃப்ரூட் சீட் கட்லெட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஹோம் மேக்கர் லோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போவுமே தேவை. கீப் சப்போர்ட்டிங் மீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.